இப்போ டிவிஎஸ் என்டாக் பார்த்தவங்களுக்கு ஒரு 150cc செக்மெண்ட்ல இப்போ இந்த ஸ்கூட்டர் கொண்டு இருக்காங்க. அப்படி டிசைன் பார்த்தவங்களுக்கு என்டாக் 125 கம்பேரிசன் பண்ணும்போது இதுல டிசைன் பேட்டர்ல ஃப்ரண்ட்ல நிறைய அப்டேட் பண்ணிருக்காங்க. அதுல மேஜரான அப்டேட் என்ன பார்த்தா வண்டியோட எல்லாம் செக்ஷன் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் எல்லாம் கொண்டு இருக்காங்க. நைட் டைம்ல டிராவல் பண்ணும்போது வண்டியோட பவர்ஃபுல்லான வண்டியோட எல்லாம் சொல்லலாம். வண்டியோட டிஆர்எல் லைட்டும் இண்டிகேட்டரும் பாருங்க உங்களுக்கு சைமல்டேனியஸா உங்களுக்கு ஸ்லிம் அண்ட் ஸ்டிக்கா கொண்டு இருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்த்தவங்களுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இதுல கொண்டு இருக்காங்க. இந்த டிவிஎஸ் என்டாக் 150 லான்ச் பண்ணும்போது பார்த்தவங்களுக்கு சிங்கிள் ஏபிஎஸ் சேனல்ல இந்த ஸ்கூட்டர் லான்ச் பண்ணுவாது உங்களுக்கு ரைட் பண்ணதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கலாம். ஒன்னு 150cc பார்த்தவங்களுக்கு 5 inches டிஎஃப்டி டிஸ்பிளே இதுல இருக்கு. செகண்ட் ஒன் பார்த்தவங்களுக்கு பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு ஒரு நார்மல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கு. அது உங்களுக்கு டிஜிட்டல் தான், பட் உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே எல்லாம் கொண்டு வரல. இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேல பார்த்தவங்களுக்கு 22 ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அப்படியே நம்ம சைடு பார்ப்போம். சைடு போகும்போது என்டாக் 125 பார்க்குற அதே சேம் இதுல இருக்கு. பட் இந்த 115 கொண்டு வரும்போது சைட்ல கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருந்தா இந்த டிவிஎஸ் என்டாக் 150 இன்னும் வேற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஓகே. பட் ஷீட் ஆப்ஷன் பார்த்தவங்களுக்கு 2 பேர் கம்ஃபர்டபுளா ரைட் பண்ண மாதிரி ஷீட் இதுல இருக்கு. இன்னல கொண்டு இருக்காங்க. கெப்பாசிட்டி என்ன பார்த்தவங்களுக்கு 5.7 லிட்டர்ஸ் ஃபியூல் ரேட் கொண்டு இருக்காங்க. உங்களோட ஹாஃப் ஹெல்மெட் ஸ்டோர் பண்ண மாதிரி பூட் ஸ்பேஸ் இதுல இருக்கு. ஒரு 20 இதுல உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட் இதுல கொண்டு இருக்காங்க. வண்டி ஆஃப்ல இருக்கும்போது உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் ஒர்க் ஆகாது. டிரைவ் பண்ணும்போது தான் உங்களுக்கு யூஎஸ்பி ஒர்க் ஆகும். இந்த வண்டியோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தவங்களுக்கு இதுல உங்களுக்கு 149.7cc இன்ஜின் இதுல கொண்டு இருக்காங்க. என்ன பவர் ப்ரொடியூஸ் பண்ண பார்த்தவங்களுக்கு 13.2 PS பவரும் 14.2 Nm உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி இதில் கொண்டு இருக்காங்க. சரி, இந்த டிவிஎஸ் என்டாக் 150 பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு 125 இன்ஜின் அப்டேட் ஆகிருக்கேட்டா இல்லை இது ஒரு புது இன்ஜினாக தான் இந்த டிவிஎஸ் என்டாக் 150 கொண்டு இருக்காங்க. சரி, இது வரைக்கும் நம்ம டிவிஎஸ் என்டாக் 150 இந்த ஸ்கூட்டரை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்போம். சரி, இந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸ் அப்படின்னா இதில் 2 வேரியண்ட்டுக்கு பேஸ் வேரியண்ட், டாப் வேரியண்ட். பேஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அதில் டிஜிட்டலாக இருக்கும். பட் ஆனால் டிஎஃப்டிலாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த வண்டியோட ப்ரைஸ் என்ன பார்த்தாலும் நம்ம பெங்களூர் 1,44,000 டிஎஃப்டி டிஸ்பிளே 5 inchesக்கான டிஎஃப்டி டிஸ்பிளே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தவங்களுக்கு 1,55,000 நம்ம பெங்களூர் ராஜ்குமார் ரோடில் இருக்க பிரிட்ஜ்வேல் டிவிஎஸ் ஷோரூம்.